வணக்கம் பிக் பாஸ் சீசன் 8 இன்றைக்கி ப்ரொமோ 1 ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த ப்ரொமோவோட லாஸ்ட்டில் வந்து ஒரு ட்விஸ்ட் மாதிரி வச்சுருக்காங்க. அது யாராவது கவனிச்சிக்கலான்னு தெரில. அந்த பிக் பாஸோட டோர் இருக்குல்ல, மெயின் டோர், அது வந்து ஓப்பன் ஆகி க்ளோஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. எவனும் உள்ளே வரானோ, ஐயோ அப்பா முடியலடா சாமி அப்படின்னு தான் இருக்குது. ஸோ நாமினேஷன் ப்ராசஸ், ஸோ ஓப்பன் நாமினேஷன் போல் இருக்குது. ஃபுல்லாக ஃபோட்டோ வச்சுருக்காங்க. உனக்கு எவனை பிடிக்கலையோ நாமினேட் பண்ண போறியோ அவன் அந்த ஃபோட்டோவை எடுத்து கசைக்கு தூக்கி எரிஞ்சிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க போல இருக்குது. அவங்க மனசில் உள்ளதெல்லாம் அப்படியே வெளியே வருது. ஸோ தீபக் வராரு, நம்ம சாச்சம்மா தேவி அவரோட ஃபோட்டோ எடுக்கிறாரு. எப்பா நம்ம மனசில் உள்ள குறையே போச்சுடா அந்த மாதிரி அந்த சாச்சனாவோட ஃபோட்டோ எடுத்து இந்த பொண்ணை இதுக்கு மேலே நாங்கள் பார்த்துக்கிட்டு விளையாட முடியாதுடா சாமி அப்படின்னு சொல்லி கசைக்கு தூக்கி எறிகிறாரு. அவர் எரியும் போதே தெரியும் அவரோட கஷ்டம் என்னென்னு. ஸோ நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுது. அடுத்து வந்து ஜெஃப்ரி வந்து ஆர்ஜே ஆனந்தி ஃபோட்டோ எடுத்து 2 கிராஸ் போட்டு இவங்களோட ஸ்ட்ராட்டஜிலாம் முடிஞ்சிருச்சு, இனிமேலும் இவங்க இருந்து வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லி தூக்கி போடுறான். ஆர்ஜே ஆனந்தி ஆக்சுவலாக காசிப் நிறையா பேசுவாங்க, அது டாமினண்ட்டாக இருந்தாங்க கேர்ள்ஸ் டீமில் இருக்கும்போது. ஸோ மஞ்சரி வந்ததுக்கப்புறமே அவளுடைய கேம் இல்லாமல் போயிடுச்சு, தான் உண்மை. அடுத்து வந்து ரஞ்சித் சாமி வராரு. அவர் வந்து ஆர்ஜே ஆனந்தி ஃபோட்டோ எடுத்து இவங்க வந்து ஒரு சரியான லையர், என்ன விஷயத்தில் அவர்கிட்ட பொய் சொன்னாங்கன்னு தெரியல. அதனால் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும் போல இருக்குது. யாராவது தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அதை ஆர்ஜே ஆனந்தி அந்த ரீசன் சொல்லி கசக்கித்துக்கு எறிஞ்சிட்டாரு. தர்சிகா வந்து நம்ம சத்யா அவரோட ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இவர் எதுக்கு இருக்காருன்னே தெரியல, யூஸ்லெஸ் காய். ஆக்சுவலாக அவர் யூஸ்லெஸ் கை தாங்க. நேற்று விஜய் சேதுபதி கூட அண்ணா கலாய்ச்சார் சாட்டர்டே எபிசோடில். ஸோ அவர் சும்மா ஒரு ஷோகேஸ்க்கு மாதிரி நல்லா சாப்பிட்றதுக்கு, அந்த ஜிம் பாடி மாதிரி காமிக்கிறதுக்கு தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து சாச்சம்மா தேவி வராங்க. அவங்க வந்து நம்ம மஞ்சரியை எடுக்கிறாங்க. ஸோ மஞ்சரி வந்து அவங்க சொல்கிறது தான் கரெக்டுன்னு மாதிரி சொல்கிறாங்க, பேசுகிறாங்க. ஸோ அதனால் அவங்க ஃபோட்டோ தூக்கி எறிகிறாங்க. அப்புறம் அடுத்து வர்றவங்க பேர் என்ன, சிவா வராரு, அவரும் மஞ்சரி ஃபோட்டோ. அப்புறம் பேர் என்ன, சௌந்தர்யா, அவங்களும் மஞ்சரி ஃபோட்டோ தான். சௌந்தர்யா என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து எல்லாரையும் ஓவர் ஷேடோ பண்ணுறாங்க, அதனால் அவங்க ஃபர்ஸ்ட் நாமினேஷன் பண்ணுறாங்க. ஸோ மஞ்சரி கன்ஃபார்மாக இருக்காங்க. அப்புறம் வந்து சாச்சமாக கண்டிப்பாக இருப்பாங்க. அடுத்து வந்து நம்ம ஆர்ஜே ஆனந்தி இருக்காங்க. ஸோ மேபி ரஞ்சித் இருந்தால் ரஞ்சித் போகலாம், வாய்ப்பு இருக்குது. சிவா இருந்தால் சிவா போக வாய்ப்பு இருக்குது. ஆர்ஜே ஆனந்தி இருந்தால் ஆர்ஜே ஆனந்தி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரஞ்சித்தை தயவுசெய்து அனுப்பிவிட்டா, இல்லைன்னா சிவாவை அனுப்பிவிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன வாரம் வெறும் வைல்டு கார்டு என்ட்ரியாக போகிறாங்க, வந்தவங்க எல்லாமே போகிறாங்க, யாருமே நல்லா ப்ளே பண்ணலையா அப்படின்னு தானே இருக்குது. ஸோ பார்க்கலாம். மேபி யாரோ உள்ளே வேறு வராங்க போல இருக்குது. அந்த டோர் ஓப்பன் பண்ணுறத சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, அங்கிட்டு சிவா பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்போனா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்காதா டீம் இல்லைனா அப்படின்னு. ஐயோ ஏயா, உங்களுக்கு வாரம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்து சேவ் பண்ணிகிட்டே இருக்கணுமா? நம்ம ரஞ்சித்துக்கும் சிவாவுக்கும் கவலை என்னென்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எல்லாம் போயிருமோ அப்படின்னு தான். பார்க்கலாம்.